எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சன்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்றதுக்காக கொஞ்சம் நீளமான உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோலை நீக்கிடுங்க. தோல் நீக்கின உருளைக்கிழங்குல ரெண்டு பக்கம் இருக்கிற ஓரங்களையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் மெல்லிய துண்டுகளாட்டு நீள நீளமா கட் பண்ணுங்க. ஈவனா கட் பண்ணுங்க, அப்பதான் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அதுல இந்த துண்டுகளை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கை வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் ஆனதும் இதை ஒரு வடிகட்டில போட்டு வடிச்சு எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு காட்டன் துணியில பரப்பிக்கோங்க. அந்த காட்டன் துணியை அப்படியே மேல் பக்கமா மடிச்சு விட்டுட்டு கை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. அப்பதான் அதுல இருக்கிற எல்லா ஈரப்பதமும் போகும். இதை வெயில்ல காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஈரப்பதம் கொஞ்சம் போனா போதும். இப்போ இதை சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் சிம்ல வச்சு இதை பொரிய விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு பொரிய விட்டுக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு துண்டுகளை ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அதுல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சி எடுத்துரும். இப்போ இதை ஒரு கட்டிங் பேட்ல பரப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த துண்டுகள்ல மேல் பக்கத்துல நீங்க கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தூவிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் தூவிட்டு அதை லைட்டா புரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டுட்டு இதை ஃப்ரீசர்ல வச்சிருங்க. 1 மணி நேரமாவது இதை ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்க எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஹீட்டான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை 1 நிமிஷம் நீங்க ஃப்ரை பண்ணா போதும். அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. கடைசியா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ல மேல கொஞ்சமா உப்பு தூவிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.